டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் புதுசாக ஆட் ஆன் ஆகிருக்கிற போயம்ஸ்லாம் இந்த சேனலில் போட்டிருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். இது நீங்கள் ஒர்க் பிரேக்லேயோ இல்லை லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வித் பொயட்டிக் டிவைசஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருக்கேன். இந்த லிட்ரரி சைடில் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். 4 to 5 கொஸ்டின்ஸ் இதில் கேட்டுருவாங்க. பட் எக்ஸாம் ஹாலில் நம்ம லாஸ்ட் மினிட்ல யோசிக்கும் போது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும் அண்டு சில டைம்ஸ் தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ 5 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிமிலி, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன், ஆலிட்ரேஷன் அண்ட் ரிப்பிட்டேஷன். ஸோ மேக்ஸிமம் 90% ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ் இந்த 5 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிமிலி. சிமிலினா என்னென்னா, இட் கம்பேர்ஸ் டூ டிசிமிலர் திங்ஸ் யூஸிங் வேர்ட்ஸ் லைக், ஆஸ், she is like a fairy, her smile is as bright as the sun, he is like his grandfather அப்படின்னு டைரக்ட் கம்பேரிசன் லைக், ஆஸ் அப்படின்ற வேர்ட்ஸை வச்சு பண்ணுறது தான் சிமிலி. நீங்கள் இதை சென்டென்ஸில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்டஃபர். ஸோ மெட்டஃபரில் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு லைட் கன்ஃபியூஷன் இருக்கும். இது மெட்டஃபரா இல்லை வேறு எதுனா பொயட்டிக் டிவைஸா அப்படின்னு. ஏன்னா ஆஸ் லைக் வரலனா அது மெட்டஃபர்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு சென்டென்ஸில் பார்க்கும் போது இங்கே ஆஸ் இருக்குமா, லைக் இருக்குமா, இது அப்படி தான் கம்பேர் பண்ணுறாங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சிம்பிள் மெட்டஃபர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் கேம். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ இஸ் த ஹீரோ, அதாவது இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லலை, இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கம்பேர்ஸ் டு அன்லைக் திங்ஸ் சிம்பாலிக்கலி. ஸோ அந்த மனுஷனை டைரெக்டாக ஹீரோவாக கம்பேர் பண்ணுறாங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஸ் இஃப் இட் இஸ் சம்திங் எல்ஸ். ஓகேவா? ஸோ மெட்டஃபருக்கும் சிமிலிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், ஹீ இஸ் லைக் எ ஸ்டார் அப்படின்னு லைக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது சிமிலி. ஹீ இஸ் த ஸ்டார், அவர் தான் ஸ்டாரே அப்படின்னு சொல்கிறது மெட்டஃபர். இது ரொம்ப ஈஸி ஃபார்ம் ஆஃப் மெட்டஃபர், ஈஸி டைப் ஆஃப் மெட்டஃபர். ஸோ மெட்டஃபரில் டைப்ஸ் இருக்குது. டைரக்ட் மெட்டஃபர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதில் எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. யூ ஆர் அன் ஓப்பன் புக். ஸோ அவங்க இன்னொருத்தர் ஓப்பன் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக நம்மளுக்கு தெரியுது, சம்வன் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் அன் ஓப்பன் புக். இது டைரக்ட் மெட்டஃபர். ஆனால் இம்ப்ளைட் மெட்டஃபர் தான் நம்ம போயமில் நிறைய பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹர் ஸ்மைல் லிட் அப் த ரூம். ஸோ இதில் 2 திங்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இது இன்டைரக்ட் கம்பேரிசன். அதாவது ஒன்றுத்தை மட்டும் ஸ்டேட் பண்ணிவிட்டு இன்னொன்றுத்தை அவங்க ஸ்டேட் பண்ணலை. ஹர் ஸ்மைல் லிட் அப் த ரூம் அப்படின்றதில் லிட் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, இட் வாஸ் பிரைட் ஆஸ் அ சன்ஷைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லிட் அப் த ரூம் அப்படின்றது ஒரு இம்ப்ளைடு மெட்டஃபர். அண்ட் ஆல்சோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹர் வேர்ட்ஸ் பெயிண்டட் அ விவிட் லேண்ட்ஸ்கேப். இது டைரெக்டாக விவிட் லேண்ட்ஸ்கேப், அவங்க வார்த்தை இட் பெயிண்டட் ஆன் அ விவிட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு டைரக்ட் மீனிங் இது கிடையாது. விவிட் லேண்ட்ஸ்கேப்னால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஷீ ஸ்போக் வெரி டிஸ்கிரிப்டிவ்லி, ரொம்ப புரிஞ்சிக்கிற மாதிரி பேசினாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸில் மீன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர். இது மோஸ்ட்லி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற போயம்ஸில் இது கிடையாது. ஆனால் இப்போ ஷேக்ஸ்பியர்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ், ஆல் மென் அண்ட் உமன் ஆர் மியர்லி பிளேயர்ஸ். இது என்னென்னா
மெட்டஃபர் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கம்மா போட்டு எல்லாமே அடுத்தடுத்து வர வேர்ட்ஸ் வந்தும் மெட்டஃபர் தான். ஸோ இது அதிகமாக வந்துட்டு நம்ம போயமில் வந்து கிடையாது. இம்ப்ளைட் மெட்டஃபர் தான் 99% வந்துட்டு நம்ம போயம்ஸில் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்னா என்னென்னா, ஹியூமன் ட்ரெய்ட்ஸை வந்து இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸுக்கோ இல்லை ஒரு அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸுக்கோ வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் பர்சானிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த விண்ட் விஸ்பர்ட் த்ரூ த ட்ரீஸ். யார் விஸ்பர் பண்ணுவா? யார் வந்து காதில் வந்து சொல்வா? லைக் ஹியூமனோட கேரக்டர் இது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, த கம்ப்யூட்டர் ஆர்கியூட் வித் மீ அண்ட் ரெஃப்யூஸ் டு ஒர்க். கம்ப்யூட்டர் எங்கன்னா ஆர்கியூ பண்ணுவா? அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஹியூமன்ஸ் தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கு ஹியூமன் ட்ரெய்ட்ஸை வந்து கொடுக்கறதுனால இது பர்சானிஃபிகேஷன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயமில் வந்துட்டு ஒரு ட்ரீயோ இல்லை நேச்சரையோ இல்லை ஸ்பேஸையோ ஏதோ ஒரு உயிரற்ற ஒரு பொருளுக்கு வந்துட்டு ஹீ, ஷீ, ஹர். ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸில் வந்துட்டு வி அப்படின்னு வந்துட்டு போயமில் வந்துட்டே இருக்கும். மிஷின்ஸ் வந்துட்டு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி நேச்சரை வந்துட்டு மதருக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஒரு போயமில். ஸோ இது எல்லாமே வந்து பர்சானிஃபிகேஷன். அதாவது ஹியூமன் இல்லாத ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டு ஹியூமன் ட்ரெய்ட்ஸை வந்து கொடுக்கறது தான் பர்சானிஃபிகேஷன். ஈஸியாக நம்ம வந்துட்டு போயமில் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். தே அப்படின்னு சில டைம்ஸ் வந்துட்டு மிஷின்ஸை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வி அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு ட்ரீஸை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்துட்டு அல்லிட்ரேஷன் தான். அதாவது அல்லிட்ரேஷன்னா என்னென்னா, ரெப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் த வேர்ட் அட் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஒரு சேம் சென்டென்ஸில் வந்துட்டு அந்த பிகினிங் ஆஃப் த வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி, பாட்டர், பாட், சம், பட்டர், இந்த ஒரே சென்டென்ஸில் இந்த பி 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 அப்படின்ற கான்சனன்ட் சவுண்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டுருக்கு இல்லையா? இது வந்து அல்லிட்ரேஷன். அல்லிட்ரேஷனும் சிமிலி மாதிரி பார்த்த உடனே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி லெட் அஸ் லேர்ன் டு ஸ்மைல் அண்ட் சிங் டுகெதர். இங்கே பார்த்தீங்கன்னா எல் எல் சேமாக வருதா கான்சனன்ட் சவுண்டு. அதுக்கப்புறம் ஸ்மைல், சிங். ஸோ எஸ் எஸ் சேமாக வருது இல்லையா? ஸோ இது வந்துட்டு அல்லிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெப்படேஷன். ரெப்படேஷன் அப்படின்றது வந்துட்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் இன் த போயம். ஸோ அல்லிட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட்ஸு. ஓகேவா? ரெப்படேஷன்னா ரிப்பீட்டட் ஒரு வேர்டோ, ஃபுல் வேர்டோ இல்லை ஃப்ரேஸோ வந்துட்டு ரிப்பீட் ஆகிறது தான் வந்துட்டு ரெப்படேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள். டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில். செட் அப்படின்னு ஒரு ஹோல் வேர்டு திரும்ப வருது இல்லையா? ஸோ இது வந்து ரெப்படேஷன். ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அவுட் அண்ட் இன் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ ரவுண்ட் அப்படின்ற வார்த்தை திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு ஹோல் வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து ரெப்படேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கும். ரெப்படேஷனுக்கும் ரிஃப்ரைனுக்கும் என்ன வித்தியாசம், அனஃபோராக்கும் என்ன வித்தியாசம், இந்த மூணுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து சொல்லணுன்னா, ஒரு போயம் இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்து வர லைன், ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து சேமாக ரிப்பீட் ஆகுது இல்லையா? நெக்ஸ்ட்டு how cheerful he seems to grin, how neatly spreads his claws. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட், இந்த ரெண்டு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து ஆனஃபோரா. ஓகேங்களா? ரிஃப்ரெயின் அப்படின்ற பொயட்டிக் டிவைஸை வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், சீ ஃபீவர் அப்படின்ற ஒரு போயம் வந்து நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா, I must go down to the seas again, I must go down to the seas again.
ஸோ இந்த ஹோல் ஃப்ரேஸே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் இருக்கிறது செகண்ட் ஸ்டான்ஸா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ரிஃப்ரைனுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டான்ஸா முடிஞ்சு அடுத்த ஸ்டான்ஸாலேயோ இல்லை இஃப் இட் இஸ் ரிப்பீட்டட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸோ இல்லை கடைசியாக அதாவது எண்ட் ஆஃப் த போயமில் வந்துட்டு வர்றதோ ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல் ஃப்ரேஸே ஹோல் சென்டென்ஸே கூட அது வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து ஆனஃபோரா, ரெப்படிஷன் அண்ட் ரிஃப்ரைனுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ இதோட வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 5 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்துட்டோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இதெல்லாம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸு. இதை பேஸாக வச்சு நீங்கள் வந்து போயம் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்களே வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணுவீங்க. எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.